இவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கார். ஃபஸ்ட்டு 19 days இது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம், அதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு கிஃப்டாகவே கிடைக்கும் அமைய வாழ்க்கை. அப்போ 8ஆம் இடத்துல போய் குரு உட்காரும்போது ஐயோ தடை வந்துருமோ அப்படின்னு நினச்சாங்கன்னா தடைகள் வராது. லைஃப்பில் நல்ல உச்சமான ஒரு பொசிஷன், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி அமைய போகுது? இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வு செவ்வாய். இவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான அந்த செவ்வாய் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கார். ஃபஸ்ட்டு 19 days இது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். என்ன யோகத்தை கொடுக்கும்னா நல்ல பெயர் புகழ், ஒரு அந்தஸ்து, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம், அதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு கிஃப்டாகவே கிடைக்கும் அமைய வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஆஃபீஸில் ஒரு புதிய பொறுப்பு ஒன்று வரும். வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ரெகக்னேஷனே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ புதிய பொறுப்புகள் வரப்போகுது. அதே மாதிரி இவங்க ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் இந்த மாதம் உச்சமாகிறார். அப்போ 8ஆம் இடத்துல போய் குரு உட்காரும்போது ஐயோ தடை வந்துருமோ அப்படின்னு நினச்சாங்கன்னா தடைகள் வராது. லைஃப்பில் நல்ல உச்சமான ஒரு பொசிஷன், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. இவங்களுக்கு நிறைய பேர் இப்போ அடுத்த ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகலாமா, அடுத்த நாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற முயற்சியெல்லாம் இப்போ பண்ணுவாங்க. சுக்கிரனும் புதனும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் நிறைய பேருக்கு கூடி வரும். முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் இப்போ உண்டு. இவங்க ஒரு சினிமாவில் இருக்காங்க, நாடகத்தில் இருக்காங்க, வேறு பரதநாட்டியத்தில் இருக்காங்க, இப்படி நிறைய நகைச்சுவை செய்து மேடைகளில் நகைச்சுவை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. காமெடி ப்ரோக்ராம் பண்ணுறவங்களாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருக்குமே இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஃபாரினில் போய் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கே போய் பெரிய அளவுக்கு முன்னேறலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதம் குறிப்பாக 12ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் இவங்க விட்டுறக்கூடாது. இந்த 2 நாளும் பிரதோஷம். இந்த பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க கோயிலுக்கு போகணும், சிவன் வழிபாடு செய்யணும். அந்த பிரதோஷ நேரத்தில் ஈவினிங் ஹவர்ஸில் சிவன் கோயிலை நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்வாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்தை இவர்கள் கண்களால் பார்க்கணும். அது ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். இப்போது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய ஆர்டர்ஸ் வரும், அது ஒரு நல்ல யோகம். படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னொரு நாட்டில் போய் படிக்கிறதுக்கோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க, சீட் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு வகையில் யோகம். ஏன்னா சொத்து வாங்குகிற யோகம் வருது. சொத்து சம்மந்தமாக பிரச்சனையோ வில்லங்கமோ எது இருந்தாலும் இந்த மாதம் தீரும். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் வருது. படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ தடைகள் நிவர்த்தி ஆகுது. எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களை பகைச்சிக்கிடாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு நன்மையை தரும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற பல தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் இருக்குது. இந்த 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. அந்த சர்வ அமாவாசையை இவங்க கடைபிடிக்கணும். அந்த அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அது தனுசு ராசிக்காரங்க பண்ணாங்கன்னா இந்த மாதம் எல்லா வகையிலும் முன்னேற்றம் தான். திருமண பிராப்தமே கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகிற பிராப்தம் கிடைக்க போகுதுன்னு பல்வேறு யோகங்கள் கிடைக்க போகுதுன்ட்டிங்க. ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும் இல்லை? நிச்சயமாக. அதாவது இவர்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணத்தினால சில பாதிப்புகள் இருக்கும். ரொம்ப ஹீட்டாக விடாமல் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. யாருக்கெல்லாம் இந்த 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சமே கூட கவனம் செலுத்தலாம். டீச்சர்ஸுடைய சப்போர்ட்னால பிரச்சனைகளையும் தப்பிச்சுக்கிடுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்த்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதும், இந்த மாதம் நல்லா இருக்கும். சூப்பர். உடம்பை மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியன்றது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு. ஸோ சூப்பர் சார். எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்குது? ரொம்ப நல்லதுமா. இவர்கள் இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபடணும். துர்க்கை வழிபாடு தான் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதனால் இவங்க துர்க்கைக்கு
வந்து ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. சூப்பர் சார். தனுஷ் ராசி என்பர்களின் துயரத்தை போக்கக்கூடிய துர்க்கை தேவியின் வழிபாடு சிறந்ததாக இருக்கட்டும். ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றிம்மா. அதாவதுங்கம்மா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள்லாம் அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கால புருஷத்துவம் சொல்கிற மாதிரி, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதம், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ள ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போ இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதம் அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சில தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.